அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு 2வது நாளாக புயல் காரணமாக அம்மிக்கு மறுபடியும் லீவு. ஒரே என்ஜாய் தான். அம்மி வந்துட்டு நாளைக்கு லீவ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 நாள் லீவ் விட்டனால நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். காலையில இருந்து அம்மி வந்துட்டு சிக்கன் பிரியாணி கேட்டுக்கிட்டே இருந்தான். சிக்கன் பிரியாணி வாங்கலான்னு பார்த்து சிக்கன் பிரியாணி இல்லை, சிக்கன் கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கும் ஒரே மழை பேஞ்சிட்டே இருக்கு. கடைக்கே போக முடியலை. வேற வழி இல்லாமல் பிரியாணி மாதிரியே தக்காளி சாதம் பண்ணி தரேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணு, நாளைக்கு அண்ணன் வந்துடுவேன், அண்ணன் வந்தோடனே கண்டிப்பாக வாங்கி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால பிரியாணி மாதிரியே தக்காளி சாதம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சமாதானம் ஆவான். வாங்க இப்போ வந்துட்டு தக்காளி சாதம் நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லிக்கு வேற அரிசி ஊற வச்சுருக்கேன், உளுந்து ஊற வச்சுருக்கேன். பாருங்க, தக்காளி சாதத்தை வச்சுட்டு இதெல்லாம் அரைக்கணும், மாவு அரைக்கணும், உகப்பட்ட வேலை கிடக்கு. தக்காளி சாதத்தை வச்சுட்டு அம்மிக்கு ஊட்டி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால்படி உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசிக்கு நான் வந்துட்டு 75 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஏற்கனவே வந்துட்டு குக்கர் நல்லா முன்னாடி அடுப்பில் வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு ஊற்றினோடனே ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், நீயா இரு கையில் தெரிக்கும் என்ன, ஒரு 3 பச்சை மிளகா, 50 கிராம் வெங்காயம் இருக்கும். சொன்னில்ல தெரிக்கும்ல. ஆமாம்மா தெரிக்கும்மா, போமா மல்லிகை உள்ள இருக்குமா. வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, தக்காளி முழுசாக இருந்தால் அம்மிக்கு பிடிக்காததுனால அரைச்சி வச்சுருக்கேன். தலா தக்காளி சாதம். சைடிஷ் முட்டை வைக்கிறேன்னா அம்மி வேணான்ட்டேன். முட்டையாக சாப்பிட்டு போர் அடிக்குதான் அம்மிக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சினாலும் வெங்காயம் போட்ட உடனே வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். புதினா கவரில் இருக்குது, புதினாவும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாமே ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா நம்ம சக்தி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. என்னமே காரம் கம்மியாக தான் போடணும், அம்மி சாப்பிட மாட்டேன், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். போன தடவை பண்ணியே காரம் அடிக்குது, வேணாம்னு சொல்லிட்டேன், நல்லா கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா கிளறுவோம். இன்றைக்கி வந்துட்டு மண்சட்டியில் தம்மு போடலாம்னு நினச்சேன், ஆனால் பசிக்குதுன்னு சொல்லி பறக்கிறேன், அதனால் குக்கரில் வைக்கலான்னு வச்சுட்டேன். இல்லாட்டி குக்கரில் வைக்கிற ஐடியாவே இல்லை எனக்கு. மிளகாத்தூள் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. நான் அம்மிக்காண்டி காரம் கம்மியாக போட்டிருக்கேன், நீங்கள் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு கலருக்காண்டி வந்துட்டு காஷ்மீரி சில்லி வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அம்மிக்கு காரம் கம்மியாக இருக்கனால அந்த காரத்துக்கு வராது, அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு, தக்காளி வந்துட்டு அம்மி குறைக்கிட்டே இருப்பான், அதனால் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். ஏய் அது போடக்கூடாது. தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இது நல்லா கொதிச்சு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். என்னாமே இரமே ஏமி அம்மி சைகை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அரிசியை காமிச்சு என்ன அம்மி இருமே போயிட்டு வாம்மா, இதுக்கெல்லாமா கேட்பாங்க. அரிசி நான் முன்னாடியே ஊற வச்சிட்டேன், ஒரு 20 நிமிஷம் இருக்கும் முன்னாடியே ஊற வச்சிட்டேன். தக்காளி வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
தக்காளி வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி. இந்த தண்ணி வந்துட்டு நான் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு சூடு பண்ணியிருந்தேன். சூடாக ஊற்றுனாக்கும் டக்குன்னே ரெடி ஆயிரும். பச்சை தண்ணி ஊற்றுனா மறுபடியும் மசாலா வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்சளவு சுடு தண்ணி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அரிசி வந்துட்டு கலஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இது கிரேவி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் தளன்னு கொதிச்ச பின்னாடி தான் அரிசி போடணும். என்ன மீ கத்திட்டு கிடக்குற? நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு தண்ணி. முடிஞ்ச அளவு தளன்னு கொதிக்க விட்டு அப்புறம் அரிசி போடுங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியாகவே ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஊற்றுன மாதிரி சுடு தண்ணியை ஊற்றிக்கங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு இது சைடிஷ் வந்துட்டு தயிர் வெங்காயம் மட்டும்தான் வைக்க போகிறேன். நல்லா கிளைமேட் வந்துட்டு நல்லா மோடம் போட்டிருக்கா. இதுக்கும் இந்த தக்காளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். டெய்லி முட்டையாக சாப்பிட்டு போர் அடிக்குது, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அம்மி இல்லாட்டி முட்டை கிரேவி வைக்கலான்னு பார்த்தேன். சரி வேணாம் அவன் சொல்கிறதும் கரெக்டு, தயிர் வெங்காயத்தோடு முடிச்சுக்கலான்னு விட்டாச்சு. உப்பெல்லாம் வந்துட்டு செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த தண்ணிலாம் இஞ்சி கரெக்டாக தம்மு போடுற பதத்துக்கு வரும்போது குக்கரை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா சூப்பரான தக்காளி சாதம் நம்ம வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடும். தளன்னு தக்காளி சாதம். தம்மு போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு அரிசியும் தண்ணியும் அந்த மாதிரி பின்னி வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஆல்ரெடி சிம்மில் வச்சுட்டேன் நான். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துட்டு 7 நிமிஷம் தம்மில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்மு அடங்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக பிடிச்சிருச்சோ. 5 நிமிஷம் விட்டுருந்துருக்கணும். சூப்பரான தளன்னு தக்காளி சாதம் உதிரியாக நம்ம வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. 1க்கு 1.5 தான் தண்ணி எப்போவுமே கரெக்டாக இருக்கும். சட்டியில் தம் போட்டாலும் சரி குக்கரில் வச்சாலும் சரி 1க்கு 1.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உதிரியாக வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் போயிட்டு இப்போ வந்துட்டு அம்மிக்கு ஊட்ட போகிறேன். சாப்பாடு தம்மில் இருக்கும்போதே வந்துட்டு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்க, உதிரியா பிரியாணி மாதிரி இருக்கு. 1க்கு 1.5 வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் வெளியில போயிட்டு சொன்ன மாதிரி பிரியாணி செஞ்சுட்டேன். ஆமாடி, வெளியில போயிட்டு அந்த வேலையை முடிச்சு வரக்குள்ள ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக பிடிச்சிருச்சு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சோன்னே இறக்கிடுங்க, இன்னும் பொழுன்னு வரும் அழகா. தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அம்மிக்கு ஊட்டிக்கலாம். அம்மி வந்துட்டு பிரியாணியான்னு கேட்குறேன். அம்மி வந்துட்டு பிரியாணியான்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், அப்படியே பொலன்னு. டிமார்ட்டில் வாங்கின அரிசி தான். டிமார்ட்டில் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ரேட்டும் கம்மியாக இருக்கும். இது வந்து தம்பிக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடறதுக்கு காளான் பிரியாணி, தக்காளி சாதம், வெஜ்ஜு பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அம்மிக்கு லஞ்சு கொடுத்து விட்றக்கா வாங்குறது. எப்படி அம்மி இருக்குது? சைடிஷ் வேறு எதுவும் வைக்கல, சிம்பிளாக முடிச்சாச்சு தயிர் வெங்காயத்தோட. நான் சாப்பிட்றேன்.
டேஸ்ட் அள்ளு. டேஸ்ட் அல்லுதா ஆ வேற லெவல். இருக்கா ஆ அம்மி ரொம்ப பிடிச்சிருக்காமா. வேற லெவல். வேற லெவல் அடி. ஆமா. ரைஸோட தயிர் வெங்காயம் தான் அதிகமாக வைக்கிறேன். உனக்கு தயிர் வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும்ல. அது கொஞ்சம் சூப்பரா இருக்கும், உதிரி உதிரியா சூப்பரா. டேஸ்டும் சூப்பரா இருக்கு. கழுத்து மண்டை. இதே மாதிரி வீட்டு அரிசியிலுமே செஞ்சு பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் அதை விட இதுதான் சூப்பராக இருக்கும். நான் அம்மிக்கு வந்துட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.